மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம் உறவுகளும் சார்புகளும் முதல் பாடத்தில் கணித பாடத்தில் பயிற்சி 1.1ல் 7வது சம் 7வது கணக்கு பார்க்க போகிறோம். பயிற்சி 1.1ல் 7வது கணக்கு. இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப 5 மார்க்கில் இம்பார்ட்டன்ட் சம். இந்த சம் கொஞ்சம் வித்தியாசமான கணக்கு. ஏன்னா இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா ஏபிசி இந்த 3 கணத்துலேயுமே பார்த்தீங்கன்னா எண்கள் கொடுக்காம அதை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா நம்ம இதில் பிரதியிட்டு அதனுடைய ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெளிவாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஏவை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஃபஸ்ட் பாருங்கள். ஏ என்பது 8ஐ விட குறைவான இயல் எண்களின் கணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது ஃபஸ்ட்டு இயல் எண்ணுனா என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ இயல் எண்கள்னா இதெல்லாம் இயல் எண்கள். அப்போது இயல் எண்கள்னா எது 1 2 3 4 5 எக்ஸெட்ரா இந்த மாதிரி போடுறது தான் இயல் எண்கள். சரியா? அப்போது இயல் எண்கள்னா என்ன நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இயல் எண் எதுல இருந்து ஆரம்பிக்கும்? 1ல் இருந்து தான் ஆரம்பிக்கும். அவன் என்ன சொல்லியிருக்கிறான்னா ஏ என்பது 8ஐ விட குறைவான இயல் எண்களின் கணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது இப்போ 8ஐ விட குறைவான இயல் எண்களின் கணம் அப்படின்னா 8ஐ விட குறைவாக இருக்கக்கூடிய இயல் எண்களை நாம் எழுதணும். 1 2 3 4 5 6 7 வரைக்கும் நாம எழுதிக்கலாம். 8ஐ விட குறைவான இயல் எண்கள். சரியா? அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? அடுத்த இதுல பி என்பது 8ஐ விட குறைவான பகா எண்களின் கணம்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ பகா எண்ணுனா நமக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரியும். பகு எண்ணுனா என்ன, பகா எண்ணுனா என்னன்னு தெரியும். அதாவது ஒன்னாலையும் அதே எண்ணாலையும் வகுப்படுறது மட்டும்தான் பகா எண். ஒன்றுக்கு மேற்பட்ட வகுத்திகள் இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்னன்னா பகு எண். சரியா? அப்படி பார்க்கும்போது பகா எண்கள் எது எது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 8ஐ விட குறைவான பகா எண்கள். அப்போ நம்ம பகா எண்ணா ஃபர்ஸ்ட் எது எது? 1ங்கிறது பகு எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது. அப்படி பார்க்கும்போது 1ஐ நாம விட்டுறணும். 1ஐ விட்டுட்டோம்னா மீதி பகா எண் எது? 2 3 5 7 8ஐ விட குறைவான பகா எண்ணுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ 1ஆலையும் அதே எண்ணாலையும் வகுப்படுறது 2 3 5 7. ஏன்னா இது 1ஆலையும் அந்த எண்ணால மட்டும்தான் வகுப்படும், வேற எந்த எண்ணாலையும் வகுப்படாது. அப்படி இருந்ததுன்னா அதுதான் பகா எண்ணுன்னு சொல்லுவோம். அப்போ 1ஐ இதுல விட்டுருவோம். 1ங்கிறது பகு எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது. அப்போ இதுல பிங்கிற கணத்துல நம்ம என்ன எழுதுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 3 5 7. இதுதான் 8ஐ விட குறைவான பகா எண்கள். சரியா? அதுக்கடுத்தது 3வது சி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பாருங்க. சி என்பது இரட்டைப்படை பகா எண்களின் கணம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்ம பகா எண்ணிலேயே பகா எண்ணாவும் இருக்கணும், இரட்டைப்படை எண்ணாவும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த சிங்கிற கணத்துல இரட்டைப்படை பகா எண். அப்போ 2 3 5 7 இந்த மாதிரி எழுதிட்டே போனோம்னா இரட்டைப்படை பகா எண் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எண் இரட்டைப்படை பகா எண்ணா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 மட்டும்தான் இரட்டைப்படை பகா எண்ணா இருக்கும். அப்படி பார்க்கும்போது சி ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 2. ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிச்சிட்டோம்னாவே நம்ம பாதி கணக்கை முடிச்ச மாதிரி. இது கரெக்டாக செஞ்சிட்டோம்னா இதனுடைய ஆன்சர் ஈஸியாக நம்ம கொண்டு வந்துட முடியும். சரியா? அதுக்கப்புறம் பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? இடது பக்கத்துல என்ன இருக்குது பாருங்க. ஏ கிராஸ் ஏ வெட்டு பி கிராஸ் சின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எதை கண்டுபிடிக்கணும்னா இதுல இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கணும். இப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடுல என்ன கொடுத்துருக்காங்க? ஏ வெட்டு பி ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஏ வெட்டு பி. அப்போ ஏல என்னென்ன நம்பர் இருக்குது? 1 2 3 4 5 6 7. அதே மாதிரி வெட்டு பில என்னென்ன நம்பர் இருக்குது? 2 3 5 7. இது பில இருக்கக்கூடிய எண்கள். அப்போ ஏ வெட்டு பி அப்படின்னா என்னன்னா ஏக்கும் பிக்கும் பொதுவான எண்கள். பொதுவான எண்களா எது எது இருக்குதோ அதை எடுத்து எழுதணும். அப்போ 2லயும் இருக்கக்கூடிய எண்கள் எது எதோ அதை மட்டும் எழுதணும். 2 இருக்கு, அதுக்கப்புறம் 3 இருக்கு, அதுக்கப்புறம் 5 இருக்கு, அதுக்கப்புறம் 7 இருக்கு. அப்போ இதனுடைய ஏ வெட்டு பி என்ன? 2 3 5 7. இது ஏ வெட்டு பி. அதுக்கடுத்து இதுல என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ வெட்டு பி கிராஸ் சி. ஏ வெட்டு பி என்ன கண்டுபிடிக்கிறோம்? கிராஸ்
சி இது வந்து கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும். அப்போ ஏ விட்டு பி என்ன கண்டுபிடிச்சிக்கிறோமோ அது எழுதிக்கிங்க. 2 3 5 7 கிராஸ் இதில் சியில் என்ன நம்பர் இருக்குது 2. அப்போது இந்த ஒரு நம்பர் எடுத்துகிட்டு இந்த 2 இது எடுத்துகிட்டு இது ப்ராடக்ட் பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும். அப்போ என்ன வரும் 2, 2. அதுக்கு அடுத்தது 3, 2. அதுக்கப்புறம் என்ன வரும் 5, 2. அதுக்கப்புறம் என்ன வரும் 7, 2. அப்போது இதையும் நாம் என்னன்னு வச்சுக்கிறோன்னா 1 அப்படின்னு வச்சுருக்கிறோம். என்னுடைய இது என்ன வச்சுக்கிறோம் 1ன்னு வச்சுக்கிறோம். இதே மாதிரி அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கக்கூடிய ஆன்சரும் இதே ஆன்சர் வந்ததுன்னா நம்ம கண்டுபிடிச்சது கரெக்டு அப்படின்னு நம்ம வந்து அஸ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்தது லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சாச்சு, அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கிறோம். வலது பக்கத்தில் என்ன இருக்குது ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஏ கிராஸ் சி. அப்போது ஏல என்ன இருக்குதுன்னு பாருங்க. ஏல 1 2 3 4 5 6 7. அதே மாதிரி கிராஸ் சியில் என்ன இருக்கு, சியில் 2 மட்டும்தான் இருக்கு. அப்போ இதை எடுத்து நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும். அப்போ 1, 2 2, 2 அடுத்து 3, 2 அடுத்தது 4, 2 அடுத்தது 5, 2 அடுத்தது 6, 2 அடுத்தது 7, 2. இது ஏ கிராஸ் சி. அதுக்கடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பி கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். பி கிராஸ் சி. அப்போ பியில் என்னென்ன உறுப்பு இருக்குது 2 3 5 7. அப்போ கிராஸ் சியில் என்ன இருக்குது 2. சியில் என்ன நம்பர் இருக்கு 2. அப்போ இந்த 2ஐயும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும். அப்போ 2, 2 அதுக்கப்புறம் 3, 2 அதுக்கப்புறம் 5, 2 அதுக்கப்புறம் 7, 2. சரியா? இப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2க்கும் கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ ஏ கிராஸ் சி விட்டு பி கிராஸ் சி. இப்போ இந்த 2க்கும் நாம் பொதுவான உறுப்புகள் என்னென்ன இருக்கோ அதை எடுத்து எழுதினோம்னா அதுதான் வந்து இதனுடைய ஆன்சர். அப்போ இதில் என்னென்ன இருக்கோ, இப்போ இதில் ஏ கிராஸ் சியில் என்ன இருக்குது 2, 2. இதில் என்ன இருக்குது 2, 2. அடுத்தது இதில் என்ன இருக்குது 3, 2 இருக்குது. இங்கேயும் 3, 2. இதில் 5, 2 இதுலேயும் 5, 2. இங்கே 7, 2 இங்கேயும் 7, 2. ஸோ இதுதான் இதனுடைய ஆன்சர். அப்போ 2, 2 3, 2 அதுக்கப்புறம் 5, 2 7, 2. இது ரெண்டாவது. அப்போ 1, 2 நீங்கள் ஒப்பிட்டு பாருங்க சரியா இருக்குதான்னு. 2, 2 இருக்கு, இங்கே 3, 2 இருக்கு, அதுக்கப்புறம் இங்கே 5, 2 இருக்கு, இங்கே 7, 2 இருக்கு. அப்போ 1, 2 எப்படி இருக்குது நமக்கு சமமா இருக்கு. அப்போ 1 ஈக்குவல் டு 2 1 சமம் 2. அப்போ 1, 2 சமமா இருக்கு அப்படின்னு எழுதிட்டு ஏ விட்டு பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி வெட்டு ஏ கிராஸ் சி என்பது சரிபார்க்கப்பட்டது. என்பது என்னது என்பது சரிபார்க்கப்பட்டது. இதில் எழுதி முழுமையாக நாம் இந்த கணக்கு முடிச்சோம்னா தான் இதனுடைய முழு அர்த்தம் நமக்கு கிடைக்கும். தெளிவாக இதில் கடைசி வரைக்கும் இதெல்லாமே எழுதி முடிக்கணும். ரொம்ப எளிமையான கணக்கு தான். இதில் ஃபஸ்ட்டு எண்களை கண்டுபிடிச்சிட்டோம்னா கணத்தில் இந்த நம்பர்ஸை கண்டுபிடிச்சிட்டாவே இந்த கணக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த கணக்கை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுட்டு எழுதுங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். நாம் அடுத்த செம்மை நம்ம பார்ப்போம். மாணவர்களே, அடுத்து பார்த்தீங்கன்னா அதே பயிற்சி 1.1ல் நம்ம வந்து முதல் கணக்கு பார்த்துட்டோம். இப்போ ரெண்டாவது கணக்கு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், ஆல்ரெடி நம்ம ஏ பி சி எல்லாம் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுட்டோம். இப்போ வந்து இந்த கணக்கில் இதையே கண்டுபிடிக்க போகிறோம். இதில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போது ஃபஸ்ட்டு வந்து இதில் என்ன இருக்குது பி மைனஸ் சி, பி டிஃப்ரென்ஸ் சி கண்டுபிடிக்கணும். அதாவது பி டிஃப்ரென்ஸ் சி. அப்போ பியில் என்ன நம்பர் இருக்குது 2 3 5 7. அதுக்கப்புறம் இது என்ன கொடுத்துருக்குறாங்க டிஃப்ரென்ஸ், இது கன வித்தியாசம்னு சொல்லுவோம். அப்போ சி
கன வித்தியாசம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் 2 இருக்கு, இந்த 2 இந்த 2 இது முழுசும் விட்டுறணும். இந்த 2 வர்றதை இந்த 2 விட்டுட்டு இந்த பகுதியில் இருக்கிறத முழுசா விட்டுட்டு இந்த 2 இதில் வர்ற 2 நாம விட்டுட்டு மீதி இருக்கிற நம்பரை வந்து நாம எழுதணும். இப்போ 3 5 3 5 என்ன நம்பர் 7. சரியா? இதையே நாம எழுதிக்கிறோம். அதுக்கடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? a கிராஸ் b மைனஸ் c கண்டுபிடிக்கணும். அப்போ a கிராஸ் b மைனஸ் c. அப்போ ஏல என்ன நம்பர் இருக்கு நமக்கு? ஏல பாருங்க 2 3 4 5 6 7. இதே பாருங்க b மைனஸ், அதாவது b டிஃபரன்ஸ் c. b டிஃபரன்ஸ் c ல என்ன நம்பர் இருக்குது? 3 5 7. b டிஃபரன்ஸ் c ல என்ன நம்பர் இருக்குது? 3 5 7. இந்த நம்பர் இருக்கு நமக்கு. ஸோ இந்த நம்பரை வந்து நம்ம வந்து இப்போ இதுக்கு வந்து கிராஸ் ப்ராடக்ட் பண்ணி கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? கிராஸ் ப்ராடக்ட். இங்கே டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கடுத்து இதில் என்ன பண்ணணும்னா கிராஸ் ப்ராடக்ட், அதாவது டிஃபரன்ஸ் கன வித்தியாசம் கண்டுபிடிச்சு இந்த முழு மதிப்பு இந்த பக்கம் எதில் ரெண்டு நம்பர் இருக்கிறது பார்க்கணும். இதில் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இதில் இந்த பகுதி இருக்கிறத முழுசாக பண்ணிக்கணும். இந்த நம்பர் வந்து இதுலேயும் வந்திருந்தா அந்த நம்பரையும் விட்டுட்டு மீதி இருக்கிற நம்பரை இதில் எழுதணும். அவ்வளோதான் இதனுடைய கான்செப்ட். அதுக்கப்புறம் ரெண்டாவது இந்த a கிராஸ் b மைனஸ் சியை கண்டுபிடிக்கிறோம். இப்போது பாருங்க, இதை எடுத்துட்டு இதையே ப்ராடக்ட் பண்ணுறோம். அப்போ இது கொஞ்சம் லென்த்தாக வரும். ஏன்னா இந்த ஒரு நம்பர் எடுத்துட்டு இந்த 3ஐயும் எழுதணும். அப்போது எழுதும்போது என்னென்ன நம்பர் வரும்? 2, 3 2, 5. அதுக்கப்புறம் என்ன வரும்? 2, 7 வரும். அதுக்கப்புறம் இந்த 3 எடுத்துட்டு இந்த 3ஐயும் 3, 3 3, 5 3, 5. அதுக்கப்புறம் என்ன வரும்? 3, 7 வரும். அதுக்கப்புறம் என்ன வருது? 4 எடுத்துக்கணும். 4, 3 4, 5. அடுத்தது 4, 7. அதுக்கப்புறம் என்ன வரும்? 5, 3 5 எடுத்துக்கணும். 5, 3 5, 5. அதுக்கப்புறம் 5, 7. அதுக்கடுத்து என்ன வரும்? 6 எடுத்துக்கணும். 6, 3 6, 5. அதுக்கப்புறம் என்ன வரும்? 6, 7. அதுக்கடுத்து என்ன வரும்? 7, 3. அப்புறம் 7, 5. அதுக்கப்புறம் என்ன வரும்? 7, 7. இப்போ நாம இது கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். இப்போ இதையே இன்னும் கொஞ்சம் லென்த்தாக நம்ம எழுதிக்கிட்டோம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்போ இதை என்ன வச்சுக்கிறோம் அப்படின்னா 1ன்னு வச்சுக்கிறோம். இந்த இதை என்ன வச்சுக்கிறோம்? 1ன்னு நம்ம எழுதிக்கிறோம். இப்போ இந்த 1ல கண்டுபிடிக்கிற இதே ஆன்சர் தான் வந்து மறுபடியும் நம்ம வந்து அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கலையும் இந்த பக்கம் கண்டுபிடிக்கலையும் நமக்கு ஆன்சர் இதே ஆன்சர் நமக்கு வரணும். அப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த பக்கத்தில் என்ன இருக்குது? a கிராஸ் b ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருங்க. அப்போ a கிராஸ் b. அப்போ ஏல என்னென்ன உறுப்புகள் எல்லாம் இருக்குன்னு பாருங்க. ஏல 2 3 4 5 6 7. சரியா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிராஸ் b ல என்ன உறுப்பு இருக்குன்னு பாருங்க. b ல பாருங்க. b ல 2 3 5 7. சரியா? இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும். இதுவும் கொஞ்சம் லென்த்தாக தான் வரும். அப்போ இதையும் கொஞ்சம் நம்ம இந்த அடைப்புக்குறி எழுதும்போது கொஞ்சம் லென்த்தாக எழுதிங்க. அப்போ இங்கே எழுதும்போது 2, 2 இந்த 2 எடுத்துட்டு இந்த 3 4 நம்பரையும் நம்ம கண்டுபிடிக்கணும். 2, 2 2, 3 2, 5 2, 7. அதுக்கப்புறம் என்ன வரும்? 3 எடுத்துக்கிறோம். 3, 2 3, 5 3, 2 3, 3 3, 2. அதுக்கப்புறம் என்ன வரும்? 3, 3 3, 5 3, 7. ஏன்னா இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, லென்த்தாக இருக்கிறதுனால இதையும் கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? இப்போ 3 வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து 4 வச்சு இதே மாதிரி எழுதணும். 4, 2 4, 3 4, 5 4, 7 கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்ன கண்டுபிடிக்கணும்? 5 வச்சு கண்டுபிடிக்கணும். 5, 2 5, 3. அதுக்கடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? 5,
5. அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கிறோம்? 5, 7. அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கிறோம்? அடுத்து 6 வச்சு கண்டுபிடிக்கணும். 6, 2, 6, 3, 6, 5, 6, 7. அதுக்கடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? 7 வச்சு கண்டுபிடிக்கணும். 7, 2, 7, 3, 7, 5, 7, 7. இது கொஞ்சம் லென்த்தா இருக்கு. ஏன்னா நம்பர் வந்து அதிகமா இருக்கிறதுனால நாம் வந்து இது கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா A கிராஸ் C கண்டுபிடிக்கிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் A கிராஸ் C ல என்னென்ன உறுப்புகள் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் எழுதிக்கங்க. A கிராஸ் A ல என்னென்ன உறுப்பு இருக்குது? 2, 3, 4, 5, 6, 7. அதே மாதிரி கிராஸ் C ல என்னென்ன உறுப்புகள் இருக்கு? C ல ஒரே ஒரு உறுப்பு தான் இருக்குது, 2 மட்டும்தான் இருக்கு. அப்போ இது வந்து கொஞ்சம் குறிய வரும். பார்த்தீங்கன்னா 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, அதுக்கப்புறம் 7, 2. இது முடிச்சதுக்கு அப்புறமா கடைசியா நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பாருங்க. A கிராஸ் B அதாவது கன வித்தியாசம் எழுதி A கிராஸ் C கண்டுபிடிக்கிறோம். இப்போ இதனுடைய ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்க போறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். இதுல ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் ஒரே மாதிரி இருக்குதுன்னா இருக்கிற நம்பர் எது இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. இங்கே 2, 2 இருக்கு, இங்கே 2, 2. அடுத்தது 3, 2. இந்த 3, 2 விட்டுருங்க. அடுத்தது 4, 2 அண்டர்லைன் பண்ணிக்கங்க. 5, 2 பென்சிலில் நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கங்க. அதுக்கு அடுத்தது 6, 2. அதுக்கப்புறம் இருக்குது 7, 2. இப்போது இந்த நம்பர் எல்லாத்தையும் விட்டுட்டு மீதி இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் இதில் என்னென்ன நம்பர் அண்டர்லைன் பண்ண நம்பர் மட்டும் இதில் இருக்கிற இந்த நம்பர் முழுமையாக A கிராஸ் C இருக்கிற நம்பரை முழுமையாக என்ன பண்ணணும்? விட்டுறணும். அதுக்கப்புறம் இதில் வர நம்பர் இதுலேயே இருந்ததுன்னா அந்த நம்பரை விட்டுட்டு மீதி இருக்கிறத மட்டும் நம்ம எடுத்து எழுதணும். அப்போ எழுதலாம். என்னென்ன நம்பர்? 2, 3, 2, 5, 2, 7, 3, 3, 3, 5. அடைப்புக்குரிய கொஞ்சம் பெருசா எழுதிக்கங்க. எழுதிட்டு பார்த்தீங்கன்னா என்ன வருது? 3, 5 எழுதிட்டோம். அடுத்தது 3, 7. அதுக்கப்புறம் என்ன வரும்? 4, 3. அதுக்கப்புறம் என்ன வரும்? 4, 5. அதுக்கப்புறம் 4, 7. 5, 3. அதுக்கப்புறம் என்ன வருது? 5, 5. அதுக்கப்புறம் என்ன வருது? 5, 7. அதுக்கப்புறம் என்ன? 6, 3. அதுக்கப்புறம் பாருங்க 6, 5. 6, 7. நெக்ஸ்ட் என்னது? 7, 3. அதுக்கப்புறம் 7, 5. 7, 5. அதுக்கப்புறம் இதில் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு நான் ஒரு நம்பர் எழுதியிருக்கேன். 7, இங்கே 7 மாற்றிக்கங்க. 7, 7. அதனால 7, 7ங்கிறது தான் இதில் சரியான ஆன்சர். அப்போ இதை என்ன வச்சுக்கிறோம்? நாம இந்த பகுதி பார்த்தீங்கன்னா இதில் இந்த பக்கம் பிராக்கெட் இந்த பக்கம் நீங்கள் எழுதிக்கிங்க. அப்போ இது என்னன்னா 2. இது வந்து பார்த்தீங்கன்னா 2. அப்போ இதுலையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்க. 2 ஒரே மாதிரி இருந்ததுன்னா இது வந்து ஈக்குவல் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அப்போ இதில் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் நமக்கு சமமாக இருக்குதான்னு பாருங்க. அப்போ பார்க்கும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா இதில் நம்ம செக் பண்ணுறோம். அப்போ 2, 3 இங்கே இருக்கு, இங்கே 2, 3 இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2, 5. 2, 5 இங்கேயும் 2, 5 இருக்கு, இங்கே 2, 7. அடுத்தது 3, 3 இருக்கு, இங்கேயும் 3, 3. இங்கே 3, 5 இருக்கு, இங்கேயும் 3, 5 இருக்கு. அதுக்கு அடுத்தது இங்கே 3, 7, இதுலேயும் 3, 7. 4, 3 இங்கே 4, 3. 4, 5 4, 5. 4, 7 4, 7. 5, 3 5, 3. 5, 5. அதுக்கடுத்து 5, 7. 6, 3. அதுக்கப்புறம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா 6, 3. 6, 5, 7. அதுக்கப்புறம் 7, 3. 7, 3. 7, 5. 7, 7. அப்போ பார்த்தீங்கன்னா 1, 2 எப்படி இருக்குது? நமக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ நீங்கள் கடைசியாக இதில் முடிக்கும்போது என்ன பண்ணணும்? 1 =
2 அப்படின்னு எழுதி இதனுடைய ஆன்சரை நாம முடிக்கணும். அப்போ இதில் எழுதும்போது நான் இந்த இடத்துல இங்கே எழுதுறேன் பார்த்துங்க. 1 ஈக்குவல் டு 2ன்னு எழுதி இந்த ஆன்சரை நம்ம எழுதி முடிக்கணும். A கிராஸ் B மைனஸ் C எழுதி, அதாவது B டிஃபரன்ஸ் C எழுதி A கிராஸ் B டிஃபரன்ஸ் A கிராஸ் C என்பது சரிபார்க்கப்பட்டது என்பது என்ன எழுதணும்? சரிபார்க்கப்பட்டது என்பது சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நாம எழுதி முடிக்கணும். இதுல இப்போதைக்கு இது தெரிஞ்சுக்கங்க. நியமா ஆல்ரெடி நம்ம அந்த கணக்கு எழுதி இருக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது முழுமையாக உங்களுக்கு இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு கணக்கு தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ABC இதை ஃபர்ஸ்ட் நல்லா தெளிவாக கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாவே இந்த கணக்கை நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப எளிமையான ஒரு கணக்கு தான். ப்ராடக்ட் பண்ணுறது தான். இதில் டிஃப்ரென்ஸ் வரும்போது கொஞ்சம் கவனமாக செய்யும்போது, கிராஸ் ப்ராடக்ட் வரும்போது நான் எண்ணிக்கை நம்பர் அதிகமாக இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இதை கரெக்டாக ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா இது சரியாக உங்களுக்கு ஆன்சர் வரும். ஸோ கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த கணக்கு செய்யுங்க. இதுவும் 5 மதிப்பெண் வினாக்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. இதையே தெளிவாக புரிஞ்சு இதையும் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.